அனைவருக்கும் வணக்கம். இந்த தூரிகை ஜாலம் யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோ யாருக்கு சம்மந்தமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் கம்பி வேலை பார்க்கும் அந்த தொழிலாளருக்கானது, லேபர்களுக்கானது. ஒரு பயனுள்ள ஒரு பொருளை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட சில விஷயங்களை, சில நுட்பமான விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமையும். ஏன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சம் பண்ணக்கூடிய வகையில் இதை நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த பொருளை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அனுபவித்து அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை எல்லாம் வந்து பார்த்து நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமைகிற மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஆகவே நம்மளுடைய சேனல் தூரிகை ஜாலம், நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை பண்ணி வீடியோக்களுக்கு லைக் கொடுத்து மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி உதவும்படி மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு நமக்கு இந்த காணொலிக்குள்ளே வரலாம். கட்டுமான துறையில் இந்த பார்பெண்டர்கள் அவங்க கம்பி கட்டுறதுக்கான அந்த ஊக்கு பற்றின விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ ஊக்கு அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா ரீபாட் ட்விஸ்டர் டூல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. மீண்டும் நான் இதே தான் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஊக்கு வந்து சும்மா வந்து நல்லா ஊக்கு அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் விரிவான விஷயங்கள் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஊக் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரிவ்யூஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களில் வந்து இந்த மாதிரி ஊக் வந்து உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து போலியானது, சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும், நம்ம காசு பொருளாதார இழப்பு அப்படின்ட்டு நிறைய பதிவுகளையெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால் நான் இந்த பொருளை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், இந்த பொருளை வந்து நம்ம சைட்டில் ஆல்ரெடியே வந்து நம்ம இந்த பொருளை வந்து நம்ம தேர்வு பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து இந்த பொருளை நம்ம ஆரம்பத்தில் வாங்குறப்போ போலியான பொருட்களை நம்ம ஆன்லைன்லேருந்து வாங்கி ஏமாந்துருக்கோம். உடஞ்சி போயிருக்கு. நான் முதல்ல வந்து பணத்தை வந்து முன்னிலைப்படுத்தி தான் இந்த பொருளை வந்து நம்ம வாங்கினேன். கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து வாங்கினேன். கம்மியான ரேட்டில் வந்து நான் ஆரம்பத்தில் வாங்கினதுலேருந்து ஒரு 180 ரூபா அந்த மாதிரி ரேட்லலாம் வாங்கியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா அது ஒரு தடவை வந்து வாங்கி ஒரு 2 தடவை தான் இழுப்போம். அதுவும் ஒரே ஒரு கட்டுக்கம்பி போட்டு 2 தடவை இழுப்போம். ஆனால் அது உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாமே உடஞ்சிடும். ஸோ அது மேக் எல்லாமே பிளாஸ்டிக் மேக்கில் இருக்கும், அதனால் உடஞ்சிடும். அவ்வளோதான். அது ஒன்ஸ் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது முடிஞ்சு போச்சு. 250 ரூபா வரும்னு நினைக்கிறேங்க. ஸ்டார்டிங் ரேட்டு 8 இன்ச்சு அந்த மாதிரி ஊக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிராண்டை வந்து எது ஒரிஜினல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுதில்ல. நிறையா 2வது தடவை வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டு கொடுத்து ஊக்குகளை வாங்கி பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டெக்னிக்கல் குறைபாடுகள், சரியாக வேலை செய்கிறதில்ல அந்த கம்பெனிலாம் இருந்தது. ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நல்ல ஹூக் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சர்ச் பண்ணதில் நமக்கு ஒரு தரமான ஒரு பொருள் வந்து கண்ணில் பட்டுது. ஸோ அந்த தரமான தயாரிப்பு வந்து யார் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறப்போ நம்மளுடைய தமிழர்கள் தான் அந்த தரமான பொருளையும் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பொருளை வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதமாக நம்ம இந்த ப்ராடக்ட் இந்த ஹூக்கு வந்து நம்ம லேபர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். ஸோ 6 மாதமாக நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம இதனுடைய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பார்க்குறப்ப இது நீடித்து உழைக்கக்கூடிய வகையில் தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. மறுசுழற்சி முறையில் திரும்பியும் வந்து இதில் தேய்மான பொருட்களை வந்து மாற்றி மீண்டும் வந்து உபயோகப்படுத்தும் வகையில் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். ஸோ யார் இந்த ஹூக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் யார் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்மளுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய ரிவ்யூஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சரியாக முறுக்கிறதில்ல, இதை மாதிரி வந்து 2 கட்டுக்கம்பியை வச்சு முறுக்கணும்னாலும் ஜாம் ஆகிக்குது அப்படின்ற ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஊக்கில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக பரிந்துரைக்கிறேன். இது ஒரு தரமான ஊக்கு தான். ஏன்னா நம்ம
இதை மேனுவலாகவே வந்து நம்ம லேபர்ஸ்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்டேருந்து சில அவங்களுடைய அனுபவங்களையெல்லாம் நம்ம பதிவாக வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் இந்த காணொலியிலே வந்து நீங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்க்கு வந்து நம்ம ஸ்பீடாக வந்து கம்பி கட்டுறதுக்கு பைண்டிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பழகிக்கணும். நம்ம ஹூக்கில் முறுக்கிறத விட இதில் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், ரொம்ப வேகமாகவும் கட்டு போகும். ஜஸ்ட்டு வந்து ஒரு கம்பியை போட்டு முறுக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இழுக்கிறோம், அவ்வளோதான். இதில் போட்டு முறுக்கிறனால நான் ஏற்கனவே வீடியோ பதிவுகள் போட்டிருக்கிறேன். உங்களுடைய மணிக்கட்டுக்கு ரிஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து சவ்வு தேய்மானமாகி பிற்காலத்தில் வந்து இது வேலை செய்ய முடியாமல் போகும் அப்படின்றத ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். ஸோ அதே ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான் இதுலேயும் வரும். இதில் வரும்னா ஹூக் நம்ம முறுக்கிறதுல வரும். அதே ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான் இந்த முறுக்குனாலும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட்டு வந்து அந்த கட்டு கம்பியை போடுறோம், இழுக்கிறோம், அது வந்து ட்விஸ்டாக பண்ணிக்குது. ஜஸ்ட் என்ன இழுக்கிறோம், அவ்வளோதான். சும்மா கொஞ்சமாக இழுத்தா போதும். ஏன்னா இது வந்து 32 சென்டிமீட்டர் ஹெவி டியூட்டி. இந்த ஹெவி டியூட்டி கொஞ்சம் தரமானது, நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு இது வந்து ஆன்லைனில் தான் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. ஏன்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஆன்லைனோட டேப்பில் வச்சுருக்குறாங்க. ஸோ பல்க் ஆர்டர் கொடுக்குறப்போ அவங்க நேரடியாக கொடுக்குறாங்க. 1 2 அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா ஆன்லைனில் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், இந்த பாருங்கள், ஜான் பேண்டரி அப்படின்றவங்க தான் இந்த டூலை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸ்டீல் ஒயர் டைட் ட்விஸ்டர் டூல் அப்படின்றது இதனுடைய இதில் அமைஞ்சிருக்கு. அந்த பிராண்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரிஜினலாகவே கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குவாலிட்டிக்கான சிம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த பொருளை வந்து தரத்தன்மையை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் இது 32 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது இது ஹூக்கு. இது ஹெவி டியூட்டி. ஸோ இதனுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டூல்ஸுக்கு. ஸோ இவங்க கம்பெனியோட அட்ரஸு கீழே கொடுத்துருக்குறாங்க. இவங்க சென்னையில் தான் வந்து கம்பெனி வந்து இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, சென்னையில் வச்சுருக்குறாங்க கம்பெனி. சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸு படி சர்வே நம்பர் 731/2 நியர் எஸ்விடி வெயிட் பிரிட்ஜு 200 feet இன்னர் ரிங் ரோடு, மாதாவரம், சென்னை 6,60,000. இந்த முகவரியில் வந்து இவங்க கம்பெனி இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பொருட்களை வந்து ஜான் பேண்டரி வந்து அவங்க நிறைய பொருட்களை வந்து தரத்தோடு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த தயாரிப்புகளில் நம்ம கட்டுமானத்தில் வந்து இந்த ஹூக்கையும் வந்து நல்ல குவாலிட்டியை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து குறைஞ்ச விலையில் ஒரு தரமான பொருளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட்டில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஜான் பேண்டரியோட இந்த ஹூக்கை வந்து நீங்கள் அமேசானில் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் எதில் வந்து தேடினீங்கனாலும் கரெக்டாக ஜான் பேண்டரி அவங்களோட டூலா அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பன் ஸ்டீல் தான். இதில் வந்து இதனுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து பால்ரஸ் இருக்குது. பால்ரஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் பால்ரஸ் வந்து மாற்றி போட்டு வேலை செஞ்சுக்கலாம், புது பால்ரஸ் போட்டு வேலை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி தான் இது வடிவமைச்சிருக்கிறாங்க. மறுசுழற்சியாக வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து போனால் ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை. ஸோ இது இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் ஜாஸ்தியாக கிடைக்குது. அப்போது 1.5 அடி பக்கமாக இது இழுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 அடி பக்கமாக இந்த ஹூக் கிடைக்குது நமக்கு நீளம். 1 அடிக்கு நம்ம இழுக்க வேண்டியதில்லை. இது ஒரு பாதி தூரம் இழுத்தோம்னாலே நம்ம கட்டு கம்பியை வந்து ரொம்ப வேகமாக இதில் கட்ட முடியும். இது ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய பெல்ட்டில் வந்து மாட்டிக்கிறதுக்கு இங்கே இந்த கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஹூக்கை பயன்படுத்தி அவங்க பார்பெண்டர்ஸ் வந்து அந்த பைண்டிங் போடுறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன். ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பொருளை வந்து நம்மளும் வந்து பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அதை பற்றி பேச முடியும், பயன்படுத்தாமல் பேச முடியாது. அதனால் வந்து அந்த பொருளை நானும் பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு விளம்பரம் கிடையாது, ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக. ஸோ நிறையா போலியான பொருளை வந்து வாங்கி ஏமாந்து போகிறீங்க.
ஸோ இந்த மாதிரி தரமான பொருட்களை நம்ம கண்டு நம்ம அதை பயன்படுத்தி அதனுடைய தரத்தை வந்து உறுதிப்படுத்துகிற பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ இது ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு அமையும். ஸோ ஜான் பெண்டரியோட இந்த டூல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்க தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த டூலு, ஸ்டீல் வயர் ட்விஸ்டர் டூலு. இது கலட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனர் வந்து நம்ம கடையில் வாங்கிக்க வேண்டியதான். இந்த ஸ்பேனர் வந்து நம்ம மோட்ரு ஆல்ரெடியாக வந்து நம்ம இந்த டைல் கட்டிங் மிஷினுக்கு வந்து கழட்டுற மோட்ரு மாதிரி தான். ஸோ இதை வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நட்டை கழட்டிக்கலாம். ஸோ சில இதுகளில் வந்து பார்த்திங்கன்னா கழட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க இதை மோல்டாக மாற்றிடுவாங்க. இதை லப்பர் மோல்டு இதில் கொடுத்துருவாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் இருக்கும், இங்கே ஸ்டீல் இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. சீக்கிரத்தில் அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி வந்து பண்ண முடியாது. ஒரு 7 நாள் 10 நாள் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 நாளுக்குள்ளே உடஞ்சிது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10 நாளுக்கு அப்புறம் வந்து உடஞ்சிதுன்னா அந்த பொருளோட காஸ்ட்டு லாஸ் தான். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இதில் இல்லை, அதனால் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஜான் பெண்டரி அவங்க ஒரு நல்ல தரமான பொருளை வந்து கட்டுமான துறையில் கம்பி வளைப்பவர்களுக்கு கம்பி கட்டும் இந்த ஃபென்சிங் டூலை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதை நம்பிக்கையாக வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதனுடைய அட்ரஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன். அதனுடைய அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க, டூப்ளிகேட் பிராண்ட் பார்த்துறாதீங்க. ஸோ இவங்களோட பிராண்டை வந்து நீங்கள் வாங்கி தரமாக பயன்படுத்தலாம். அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் வரதில்லை. சார் நான் ஒரு 10 ப்ராடக்ட் வந்து இந்த பொருள் வந்து வாங்கி லேபர்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த பொருள் எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. இதில் உள்ள வந்து அந்த பால்ரஸோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த ட்யூட்டோரியலில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வந்து 360 பால்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பால் 360 பால். ஸோ அந்த பால் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதில் இருக்கக்கூடியது வந்து 360 பால்ஸ் சின்னதாக இருக்கும். 360 பால்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இந்த ரெண்டு குண்டுகள் இதில் இருக்குது. இந்த 2 குண்டு சேர்ந்து தான் இது இயக்க வைக்குது. இதில் நான் ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 2 குண்டுகளையும் எடுத்துகிட்டு 240 வந்து ஒரே ஒரு பெரிய குண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பெரிய குண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வயர் போட்டு நீங்கள் முறுக்குனீங்கனாலும் முறுக்கிடும். ஸோ 3 வயர் அப்படின்றப்ப கேஜ் கணக்கு 18 கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வயரை போட்டு மாறப்போ 12 36 கேஜ் வயரை வந்து முறுக்குது. ஸோ அந்த 36ஓட இன்னொரு வந்து 3 வயரே சேர்த்து நம்ம முறுக்கு இழுத்தோம்னாலும் அது வந்து டைட் ஆகிக்குது. அதுக்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இதில் அந்த பால்ரஸ் வந்து 240 மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு 2 பால்ஸை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெரிய பால்ஸ் வந்து இதில் அடிஷ்னலாக சேர்த்து இதனுடைய அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்கை வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த பொருளை வாங்கிக்கிங்க. இதில் உள்ள டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். 2 பால்ஸை வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த 2 பால்ஸ் எடுத்துகிட்டு 240 பெரிய பால்ஸ் நம்ம 2 வீலர் ஷாப்லேயே கிடைக்கும். 2 வீலர் ஷாப்பில் சைக்கிள்ஸ்க்கெலாம் வர்றத அந்த பெரிய பால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒன்று உள்ளே போடலாம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபைலிங் பண்ணணும். இந்த மறையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபைலிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து நான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத பார்த்து இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குற டிப்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிப்ஸு தான். இந்த பால்ஸை வந்து மாற்றிருங்க. உங்களுக்கு வந்து பால்ஸ் இடைஞ்சலாக இருக்குமா இருந்ததுன்னா நீங்கள் பால்ஸை வந்து பெரிய குண்டு ஒரே குண்டு போட்டு வேலை செய்யலாம். இது வந்து நல்லா இழுக்கும். அந்தளவுக்கு இதை மாற்றி ஒரு நுட்பத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கம்ஃபர்டபுளான ரேட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் ரேட்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆன்லைனில் அப்பப்போ ரேட் அதிகமாகும், திடீர்னு ரேட்டு கம்மியாகும். அது மார்க்கெட்டோட பேஸ் பொறுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜான் பெண்டரியோட இந்த டைட் ட்விஸ்டர் டூல் அப்படின்ட்டு நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அல்லது எந்த ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரேட்டில் தான் இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு காசு வந்து வேஸ்டேஜ் ஆகாது அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கோட இதுக்கு இந்த ஒரு
நல்ல இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது முழுக்க வந்து கட்டுமானத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு, கம்பி உழைக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு இந்த பொருள் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பி வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் பெண்டரி அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து. இது இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஆனால் இந்த பொருள் வந்து சரியாக தெரிகிறதில்ல. மார்க்கெட்டில் இதே பேஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஸ்பெஷல் பேக்கிங்கில் கொடுப்பாங்க. கரெக்டாக இந்த மாதிரி அட்டையோடு நல்லா கரெக்டாக ஒரு நல்ல பேக்கிங்கில் வந்து இதை கொடுப்பாங்க. ஸோ அதனால் டூப்ளிகேட்டை வந்து இது பண்ணிடக்கூடாது. இதே மாடலில் வந்து டூப்ளிகேட் நிறைய ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். இவங்களோட ப்ராடக்ட் வந்து இவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க, அதனால் இவங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் இதை வந்து விளம்பரத்துக்காக சொல்ல, நன்மைக்காக சொல்கிறேன். எனக்கு இதனால் எந்த ஒரு ஆதாயம் வரப்போகிறதில்ல. நான் பயன்படுத்தி நல்லா இருக்குன்றதை ஃபீல் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பொருள் மேலே நான் என்னுடைய கருத்து, இந்த பொருள் பற்றின என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்துருந்தது அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொடுங்க. நம்மளுடைய வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. மேலும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கான நல்ல பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் தேடி நிச்சயம் வந்து என்னுடைய சேனலில் வந்து கொடுக்குறேன். போலியான பொருள்களை நீங்கள் பயன்படுத்தி ஏமாற வேண்டாம். நம்ம வந்து அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி அதில் வர நிறை குறைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து, அது இல்லாமல் எந்தெந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து நல்ல பெஸ்ட்டான பொருளை வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களுக்கான தனிப்பட்ட இந்த வீடியோக்களை வந்து தொகுத்து கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் மோகன். நன்றி. ஸ்டீல் ஒயர் டெஸ்டர் டூலை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்க வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டால் நிறைய வந்து ரிவ்யூஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் சேனலில். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஸ்பெஷலைஸாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது ஹெவி டியூட்டி டூலு. இந்த டூல் வந்து லாங் லைஃபாக வந்து இருக்கும், நீடித்து உழைக்கக்கூடிய வகையில் இதை எப்படி மாற்றி அமைக்கணுங்கிற சில டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நான் உருவாக்கியிருக்கிறேன். ஸோ மேனுஃபேக்சர் வந்து இந்த டூலுக்கு வந்து மேனுஃபேக்சர் ஒரு சில டெக்னிக்கல்ஸில் வந்து இதை மேக் பண்ணியிருந்தாலும் நான் சில மாற்றங்களை பண்ணி இது வந்து லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு சில டெக்னிக்கல்ஸை வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் அந்த டெக்னிக்கல்ஸை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து தூரிஜாலம், இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க வீடியோக்களுக்கு. மற்றும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டீல் ஒயர் டைட் ட்விஸ்டர் டூல் இதை பற்றி நம்ம பாருங்கள் எப்படி கட்டுறாங்க அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப ஸ்பீடாகவே கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ பழைய ஹூக்கிலேருந்து இந்த ஹூக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ நிறையா வந்து ரிவ்யூஸில் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து 2 ஒயர் போட்டு கட்ட முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ சில டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அதை வாங்கிட்டால் அவங்களுக்கு வந்து அதை கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல தரமான பொருட்களை கொண்டு நம்ம வேலை செய்கிறப்போ வேலையும் எளிமையாக இருக்கும், டைமும் வந்து சேவிங் ஆகும், மற்றபடி ஒர்க்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு மேஸ்திரி இருக்கார், அவர்கிட்ட இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எப்படி இருக்குது உங்களுக்கு? சரிங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்களை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க? இது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? தேங்க்யூ. உங்கள் பேருங்க? செல்வம் அண்ணா வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்குறாரு. அதை யூஸ் பண்ணிவிட்டு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பழைய ஊக்கில் கட்டுறப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் தெரியுதுங்க செல்வம் அண்ணா?
அது வந்து திரும்பவும் மணிக்கட்டெல்லாம் வலிக்கும், இது அவ்வளோ வலிக்கும். ஸோ சூப்பருங்க. நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபிசிக்கல் ரீதியாக வந்து நிறைய ஃபால்ட்டெல்லாம் வரும், கம்ப்ளைண்ட் வரும் லேபர்ஸுக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டூலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் வந்து இன்றைக்கி சைட்டில் வந்து நம்ம யதார்த்தமாக வந்து அவங்ககிட்ட வந்து இந்த ரிவ்யூ கேட்டிருக்கோம். ஸோ அவர் கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எங்கேருந்து வாங்குறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு குவாலிட்டியான பொருளை மட்டும் நம்மளுடைய சேனலில் கொடுக்குறதா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் குவாலிட்டியான பொருள் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அண்ணன் பூபதி அண்ணன் இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு. இது ஒரு தண்ணி வாட்டர் டேங்க் வந்து தண்ணி டேங்க் வந்து கம்பி கட்டிகிட்ருக்காங்க. மாமா தான் இதை கேட்டேன். ரெண்டு வாங்கிக்கல மாட்டேங்கிறேன். மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது. நான் ஆரம்பத்தில் 6 பீஸ் வாங்கி 6 பீஸ் உடஞ்சி போச்சு. இப்போ தேடுறது, நல்ல பொருளை தேடணும். இந்த பொருளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். உள்ளே வந்து பால்ட்ரஸ் தேஞ்சு போணுச்சுன்னா அடுத்த பால்ட்ரஸ் மாற்றிட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். அது கொண்டு வர சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். இதெல்லாம் இப்படி உக்காந்து கூட கட்ட முடியுது, அன்றைக்கி கட்டவே முடியல. ஆனால் அது வீட்டில் வச்சுருக்கீங்களா? நான் அது என்னன்னு பார்க்கணும். அது இந்த கம்ப்ளைண்ட் இருந்தனால இது நான் கொஞ்சம் டெக்னிக்கல் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கொண்டு போட்டு அதெல்லாம் அருமையே வீமுக்கெல்லாம் வேலை செம்மையாக போகும். வீமு கட்டுறோம்ல, நின்று குமிஞ்சு கட்டுறோம்ல 2 அடி வாரத்தில் மடன்னு வேலை போகும். முறுக்கிறனால மணிக்கட்டு வரும் 60 வயசுனால கை வந்து ஓடாது. சம்பு தேய்மானம் வந்து கை வேலை செய்யாது. உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, அதாவது நல்ல சூட்டப் ஆகிடுச்சு. வேலை கைக்கு ஸ்பீடு கிடைக்குது. அவரும் வந்து பிக்கப் ஆகிட்டாரு. பின்னாடியே போட்டுட்டு நல்லா கட்டிட்டு வராது. भगवान अम्मन जल्दी तैयार मत भगवान பொறுமை கிழக்கு தள்ளி கட்டிக்குது அப்போ